லாக் பண்ணல ஒழுங்கா. ஐயோ சம்பவம் நாங்களே அது இதுதான் போல. எல்லாம் வீதியில் உட்காந்துருக்கீங்க. ஐயோ என்ன விட்டு ஓடாதீங்க. முடியல இதோட இங்கே ஓடும். சத்யராஜ் கெஸ்ட் ஹவுஸா? நண்பர்களே நாம எங்க போறோம் தெரியுமா? பாலமலை போறோம். எத்தனை பேர் போறோம் தெரியுமா? 12 பேர் போறோம். வந்து பெரியநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்துல இருந்து இந்த கோவனூர் வந்தாச்சு. கோவனூர் வழியா பாலமலை 6 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு போர்டுல பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுது இங்க இதுல ஸ்டாண்ட்ல போட்டுருக்காங்க. ஜீப்ல தான் போகணும். இங்கேவா? ஜீப்ல தான் போகணும். 6 கிலோமீட்டர். இதுலதான் ஏறும் எல்லாம். என்ன நீங்க போய் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா ரிட்டர்ன் அப்படிங்க வந்து நிப்பாட்டிடலாம். இந்த வண்டி வந்து பாலமலை ஏறாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறது டவுட் தான். என்ன போயிட்டு பாருங்க. பக்கம் தான், கொஞ்சம் தூரம் தான். போயிட்டு பாருங்க. இல்லைன்னா கொண்டு நிப்பாட்டிடலாம். 4 பேர் தான் போலாம். சரி 2 பேர் இறங்க. அப்ப ஜென்ஸ் எல்லாம் சரி இறங்க. நம்ம ஜீப்ல போயிடலாம். அவரு இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. காலு டேமேஜ் அவரு. நீ அக்கா குழந்தைங்க 2-3 அண்ணாச்சே ஒண்ணு இல்ல. ஆமாண்ணா அண்ணாச்சே இருங்க இறங்க. வண்டி அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் அடிச்சு இருங்க. அடிவாரத்துல போய் நிப்பாட்டுங்க. அங்க இறங்கிட்டு வேணா போயிட்டு விட்டுட்டு மறுபடியும் வந்துக்கலாம். இது இங்க எதுக்கு இப்ப திரும்ப ரிட்டர்ன் வரணும்? அடிவாரமா? ஆமா, மலை அடிவாரம் ஏறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிருங்க. அங்க இருந்து ஜீப் இருக்கா? அங்க வரும், ஜீப் வரும். சரி சரி. இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட் காரணம் கொஞ்ச தூரம் முன்னாடி போய் பாக்கலாங்கிறாரு. போய் பாருங்க. இல்லன்னா பாருங்க, இல்லன்னா கீழே நிப்பாட்டிருங்க. எவ்வளவு பேர் அங்கேயே வரும் இருந்தாலும். ஆமா, ஜீப்பும் வரும். இன்னைக்கு ஜீப்ல போறோமா இல்ல ஆம்னில போறோமான்னு தெரியல. மழை கம்மி தான், கொஞ்சம் தூரம் தான். ஆனா இது வண்டி செங்குத்தா இருக்குது. சொல்லுங்க, பாலமலை பத்தி சொல்லுங்க. பாலமலையா? பாலமலையில அதோட கோயிலும் சிறப்பு தான். பாட்டா பண்ணுங்க. லாக் எடுத்துட்டு ரங்கநாதர் கோயில் சிறப்பு தான். ரங்கநாதர் கோயில் சாப்பாடெல்லாம் போடுவாங்களாமா? அன்னதானம்லாம் எப்பவுமே போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம வரோம். அதுக்காக போகல. அப்புறம் இல்ல, காலையில டிஃபன் இருக்கு. காலையில இட்லி உப்புமா பொங்கல். ரோடுல எப்ப போட்டாங்க? பாலமலை ரோடு போட்டு இப்ப 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆயிடுச்சு. வந்து நாமினி யாராதுங்கிறீங்க? நாமினி யாராது? ஆனா அவர் ஏத்திடுவாரு. அவர் பேர் வந்து டிரைவர் திமிங்கலம். அவர் ரோட்டை நீங்க பார்த்தது இல்லை. நாட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லையே. உட்கார்ந்துருந்தாலே போதும். உட்கார்ந்தாலே போதும். ஏதாவது அவன் பண்ணி விட்டுருவாரு. பஸ்ஸுக்கு நேரா போவாரு. திடீர்னு இப்படி திரும்பிட்டு பஸ்ஸுக்காரன் கேட்க போயில போய் விட்டுருவாரு. அந்த மாதிரி அண்ணா வந்து ஐடி எம்ப்ளாயி. ரொம்ப நேரமா நோண்டிட்டே இருக்காரு. அவரை முன்னுக்கு இருப்பாரு. நீங்க யார் பஸ்ல போறது? அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வெயிட் கணக்கு போடுவோம். நீங்க என்ன வெயிட்? 100? 100 தேனி. நான் 60. 160. அவர் ஒரு 50. 210. நான் ஒரு 100. 310. நீங்க 50. நான் ஒரு 80. 310. 400 போடுங்க. அப்புறம் அக்கா ஒரு 50. 60. 460. அக்கா 50. 60. 60. எவ்வளவு 70 இருக்கும்? 70 இருக்க மாட்டீங்களா? இல்ல 45 50 தான் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப 60 ஆயிட்டாங்க. அப்படியா? அக்கா ஒரு 60. குந்தாணி ஒரு 40. அது ஒரு 100. இவங்க குந்தாணியாமா? 30 வரும். யார் 45? 45. டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். ஒரு டன்னே வராதுங்க. லாஸ்ட் வீக் தான் மேட்ச் போயிட்டு வந்தாங்க. அதனால டயர்ல தலையை மறைச்சு பார்த்துருக்காங்க. அப்ப ஒரு பஸ்ஸையும் காணா, ஒன்னே காணா. வரும். அதான் பாலமலை. பதுக்க ரோடு இருக்கடா. ஃபாரஸ்ட் வந்தாச்சு. ரோடே இருக்கான்னு தெரியல. போயிட்டு இருக்கோம்.
ஏங்க ரொம்ப மேடா இருந்தா பாதி பேர் இறக்கி விட்டு கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு திரும்புவாங்க. எவ்வளவு தூரம் நான் ஏறணும் மேல? ஒரே கிலோமீட்டர் தான் ஏறணுமா? ஒரே கிலோமீட்டர் தான் மேல ஏறணுமாண்ணா? பாதி பேர் சரி, பாதி பேர் இறக்கி விட்டு திரும்ப வந்து கூட்டு வைக்கலாம். வண்டி ஆன் பண்ணவே தேவையில்ல. எந்த காட்டுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டு வந்தாலும் அது மட்டும் வந்து கீழே நின்றோம். சரி, ஓட்டினா போதும். காடு நம்மளை சுற்றி முன்னாடி வருது லாரி. ஐயோ லாரி சொல்றா, மலையை பத்தி சொல்றா. அமைதியா இருக்க சொல்ற மலை எப்படி இருக்கு சொல்றா. அந்த சைடுல கேம்ப். சரி, வேற என்ன இருக்கு? கரடி இருக்கு, மரம் இருக்கு, அப்புறம் சிங்கம், புலி, கரடி, அப்புறம் மானு. மானை பத்தி சொல்லு. மானு 2 கொம்பு இருக்கும். இது 4 கால், நரி, இந்த மானை பிடிக்கும். அந்த மான் வந்து ஓடும். சத்யராஜ் கெஸ்ட் ஹவுஸா? அப்படியா? சத்யராஜ் கெஸ்ட் ஹவுஸ் என்ன அப்படி எடுங்க அது. அது புடிங்க, புடிச்சு எடுங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ. நீ கண்ணாடி வழியாக பின்னாடி இங்க பாருண்ணா. இங்க கையில வைக்க முடியாது. சத்யராஜ் கெஸ்ட் ஹவுஸ் பால் அடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. யாருதான் இருக்கா? அப்பப்போ வருவாரு. ஓ ஆமா, சூப்பரா இருக்கு. ஃபாரஸ்ட் ஆபீஸ் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்குள்ளதான் போகணும். அது ஓகே, இத்தனை பேர் போனா விட மாட்டாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கோயில இருந்து வருதா? கோவை குற்றாலம் போனா 2 கிலோமீட்டர் நடக்கணும் உள்ள. இதுங்க உள்ள ஊர் இருக்குது, அதுக்குள்ள இருந்து எல்லாரும் அமைதியா உட்காந்து இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாம் வீதியில உட்காந்துருக்காங்க. ஏன்னா ரோட முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல பாருங்க. ஏறிக்கிட்டே இருக்கு. விடாம அழுத்தனுங்க. எக்ஸிலேட்டர் கால் எடுக்க மாட்டாரு. ஏறுமா ஏறிச்சு. வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் எப்படி இருக்க வண்டி ஓட்டுறதுக்கு? ரொம்ப கொடூரமா இருக்கு வலி. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஓட்டுறேன். வண்டி எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. இந்த வண்டி தான் எல்லாரும் இறங்காதீங்க. எதுக்கு இறங்குறீங்க? துடி கூட லாக் பண்ணல ஒழுங்கா. ஐயோ இல்ல சம்பவம் இல்லையா? அது இதுதான் போல. ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணனா இல்லையான்னு நீ எங்க வச்சீங்க கை? ஓரமா அழுத்திட்டு எல்லாரும் வாங்க. எல்லாம் ஏறுங்க, போங்க போலாம். எல்லாருமே இறங்கிட்டாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. சம்பவம் நாங்களே அதுக்குதான். புலி வந்துருச்சு. இறங்குறது ஈஸி. இல்ல புலி வந்துருச்சு. புலியெல்லாம் வராது, யானை மட்டும் தான் வரும். இல்ல யானைலாம் வரும். இனி மேடு இருக்கா? எல்லாம் புலி வந்துருச்சுன்னு ஒரே ஒரு மேடு இருக்கும். இனி ஒரு மேடு இருக்கு. மக்களே எப்படி பாருங்க. இது ஃபாரஸ்ட் மாடு.
எருமை மாடு, காட்டு மாடு. எருமை மாடு இல்லை இது, காட்டு மாடு. வண்டிக்குள்ள 4-5 இருக்கு, வெளியே 10-15 இருக்கு. அங்க பார் சைடுல This is the biggest and active எருமை மாடு. மறைஞ்சு வச்சு பயங்கரமா இருக்கு. இதுதான் தெரியல உங்களுக்கு. செம ஸ்பாட். நல்லா வேடிக்கை பாட்டு வராரு. அதாவது லாஸ்ட்ல உட்காந்து கையை வச்சுட்டு இவர் வந்து இப்போ ஏன்டா வந்தோம் அப்படின்னு உட்காந்துருக்காரா, இல்ல கூட்டிட்டு வந்து உயிரோட கூட்டு போயிடுவாங்களான்னு உட்காந்துருக்காரான்னு சத்தியமா தெரியல. கண்டிப்பா ரெண்டாவது வந்து அடி வயித்துல ஈர கொலை நண்டி உட்காந்துருக்காரு. திரும்பி அவர் முடிச்சிருக்கத மட்டும் பாருங்க மேல என்ன கிட்டவே முடிச்சிருக்காரு. பின்னாடி பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் 2 கட்டு திரும்ப. அதான் ஊரு. இது இதுல போனா ஊரு, இதுல போனா கோயில். ஓடு வண்டி அப்படியே சுத்த விட்டுட்டு இருக்காரு நம்ம அண்ணன் செல்வம். வண்டி ஓடுற பிரச்சனை கிடையாது. பெட்ரோல் டேங்க் மூடி கரண்ட் விழுந்தது பத்தியா, மெதுவானா வண்டியை பறக்க விட்டுட்டு இருக்காரு. வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. வந்து அப்படியே ரைட்ல போயிருங்க. ரைட்ல போய் நேரா இதுல ஆலமரத்துக்கு கீழே போடுங்க. ஒரே நிமிஷம் அப்படியே வண்டி டக்குன்னு நிப்பாட்டுங்க. இருங்க நிப்பாட்டுங்க. இது தண்ணி கேன விழுந்துருச்சு. நிப்பாட்டினா தண்ணி எல்லாம் கீழே போயிடுனா நிப்பாட்டினா. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போக அங்கே போய் அங்கே போய் அங்கதான் அங்கதான் போயிருங்க ஆலமரத்துக்கு. ஆலமரம் கோயிலுக்கே போயிடணும். கோயில்ல இருந்து எங்கேயோ அந்த கிரவுண்ட்ல போய் நிப்பாட்டணும். எಲ್ಲಿಗೆ போறீங்க? வண்டி போகுது போய்கிட்டே இருக்கு. இதுதான் கோயில் காட்ட மரம்ட்டேன். ஓ மை காட், டிரைவிங் ஸ்கில். நான் இங்க ஏதோ தெப்பக்குளம் இருக்காமே, நேரா வண்டி அங்கேயே விடுங்கண்ணா. தெப்பக்குளத்து வண்டி போகாது, நடந்து போகலாமா? ஓகே, நடந்து தான் போகணும். வண்டி எல்லாம் இப்போ டிஸ்போஸ் ஆக போறாங்க. ஒவ்வொருத்தா இறங்க. எல்லாரும் முதல்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா மத்த எங்க போனாலும் தெப்பக்குளம் போயிட்டு நம்ம சாமி கும்பிடணும். சாமி போய் தெப்பக்குளம் போய் கலக்கலன்னா பலனே இல்லைல்ல. அது தெப்பக்குளம் எங்க இருக்குன்னே தெரியலையா? தெரியாது. இப்பதான் நம்ம தேடி கண்டுபிடிக்க போறோம். ஆமா, போங்க அப்படியே ஒவ்வொருத்தர இறங்க. தண்ணி கேனை ஓப்பன் பண்ணுங்க. காலி அவுட்டுன்னு நினைக்கிறேன் தண்ணி கேனை. அதான் மொத்தம் அவுட்டு. நான் தான் சொன்னேன் அங்கேயே நிப்பாட்டுங்கன்னு. பெட்ஷீட்லாம் நாரி போச்சு. ரைட்டு, செக்கு வேண்டாம். செஸ் எல்லாம் நடந்து போச்சு. சூப்பர், வெரி குட். சீட்ல போட்டு காயட்டும். ஞாயிற்றுக்கிழமை ட்ரிப்புன்னு கூட்டிட்டு வந்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணிட்டீங்கடா. செஸ் போர்டெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு. டேய் நீ தானடா செஸ் போர்டு எடுத்துகிட்டு வந்தானே. திருமுகத்தை திருப்பி காட்டுறேன். அது விளையாடுறதுக்கும் தெரியாது. ஐயோ ஏன் என்னை விட்டு ஓடாதீங்க. எல்லாரும் மிந்திட்டு வந்துட்டோம். போர்டில் நம்ம ஜெயிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். முடியல.